மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் ஆமென் சொல்லுகிறவனுக்கு பலிப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தேவன் எனக்கு ஆழமாய் ரொம்ப இந்த தடவை தான் ரொம்ப லேட் ஆண்டவர்கிட்ட அப்படியே போராடிக்கிட்டே இருந்தேன். வசனமே கிடைக்கல, என்ன இப்படி இருக்குன்ட்டு. அப்ப தேவ சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது எனக்கு எப்பயும் வேதத்தை படிச்சுக்கிட்டு இருப்பேன். அநேக நேரங்களில் படிப்பேன். படிச்சுட்டு தேவனுடைய வார்த்தையை இங்கிருந்து எதிர்பார்ப்பேன். இப்படினாலுமே நம்ம என்ன சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை நான் என்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். எடுத்து ஸ்டோர் பண்ணி உள்ள போட்டுக்கிறணும். என் பழக்கம் என்னன்னா, நான் அப்படி பழகிட்டேன். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது படிப்பேன். படிச்சுட்டு இங்கிருந்து வர்ற வார்த்தையை தான் நான் ரொம்ப நம்புவேன். உள்ள இருந்து அப்படியே அப்படியே இதாகி வரும். அப்படிதான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு. இரட்டிப்பான நன்மையை தருவேன். என்ன தருவேன்? இந்த வார்த்தையை எப்பயுமே நான் சில வார்த்தைகள் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையும் சரி, அது வாக்குத்தத்த வசனமா இருந்தாலும் சரி, அது எங்கேயாவது விசுவாசிகள் மத்தியில் வாயிலிருந்து வராதா? அவங்க ஜெபிக்கும் போது, அவங்க பாடும் போது அப்படின்னு நான் கொஞ்சம் அப்படியே தேடிக்கிட்டே இருப்பேன். எப்படி நம்ம கிதியோன் தேடின மாதிரி அடையாளம் கேட்டார்ல, தோல் பைய வச்சு பனி பெய்யணும், அப்புறம் பனி பெய்யாமல் இருக்கணும் அடையாளம் கேட்ட மாதிரி இப்படி அடையாளத்தை கேட்டுட்டே இருப்பேன். அப்போ கிறிஸ்மஸ் அந்த ப்ரோக்ராம் போகும்பொழுது அருமையான நம்முடைய தேவனுடைய ஊழியர் 2 வீட்டில் இதை சொல்லி ஜெபம் பண்ணார். உங்களுக்கு நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு உறுதிப்படுத்தினேன். நேற்றிலிருந்து மேகி இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நீங்கள் கூட நினச்சிருக்கலாம், இங்கே இருந்துக்கிட்ட அவர் சொல்லும்போது நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பேன்னு. ஒரு பிட்டு கூட நான் யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டேன். ஏன்னு கேட்டால் அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சில சர்ச்சைகள் என்ன செய்கிறாங்க, அதை அடித்து ஒட்டிடுறாங்க. அது அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதையுமே சஸ்பென்ஸாக இருந்தால் ஆண்டுடைய வார்த்தை ஏன்னு கேட்டால் அந்த வார்த்தைக்கு நம்ம அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். தேவன் வெளிப்படுத்திய வார்த்தை இந்த வருடத்திற்கென்று அவர் விசேஷித்து வெளிப்படுத்தின வார்த்தையாக இருக்கிற அப்படின்னாலே ஒவ்வொரு மாதமும் சரி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரி, அதை நம்ம அவ்வளோ ரகசியமாக வச்சு அது ஜனங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு அதில் ஒரு தனி சந்தோஷம். ஆகவே மேகி சொல்லும்போது இங்கிருந்து ஆராதனையிலிருந்து சொல்லும் போதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, சொல்லி கொடுத்துருப்பேன். நான் இந்த காலண்டருக்காக வாக்குத்தத்த அட்டைக்காக ஆர்டர் பண்ண போகும்போது நானும் மாப்பிள்ளையும் தான் போனோம். நான் ரகசியமாக போய் சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாம் இந்த இதில் அதை எடிட் பண்ணணும், எல்லாம் சொல்லணும், என்னங்கிறத சொல்லணுன்ட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். எங்கள் மருமையை வந்திருக்காரு, மறந்து அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, அது ஒரு அப்படி சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஆகவே இந்த மாதத்திலும் கூட இந்த வருடத்திற்கான இந்த வாக்கு தத்தம், நான் இரட்டிப்பான நன்மையை உனக்கு தருவேன். எப்ப இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். என்ன செஞ்சிட்டாங்க? பாபிலோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. அங்க போய் சிறைப்பட்டு போயவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையற்று போயிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டா நல்ல சுகமா சந்தோஷமா இருந்தவங்களை பிடிச்சு கொண்டு போய் அந்நிய தேசத்துல கொண்டு போய் போட்டா எப்படி இருக்கும்? அவங்க என்ன செய்றாங்க? சங்கீதத்தில் வரும், நாங்கள் அந்நிய தேசத்திலே புதுப்பாட்டை பாடுவது எப்படி? கர்த்தரை நாங்க எப்படி உயர்த்தி பாடுவோம்? நானே ஜெயில கிடக்கிறேன், எனக்கு எதுக்கு பாட்டு அப்படின்னு ஒரு சங்கீதக்காரன் சொல்றான். ஒரு பாட்டு பாடியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலைமையிலே அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாய் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவ ஜனங்களை நேசித்து தேவன் அவர்களோடு பேசுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். அவருக்கு எப்படி நம்பிக்கை? என்னென்ன, அதாவது ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம்.
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வேக வேகமா வாசிங்க. 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். பாருங்க, இந்த திருநெல்வேலியில ஒரு சாதாரண வெள்ளம் வந்துச்சு. பெரிய உயிர் சேதம் எல்லாம் அதிகம் இல்ல, பொருள் சேதம். அதுக்கே என்ன செஞ்சிட்டாங்க ஜனங்க. ஆனா இங்க என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க, கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டு. அப்பதான் இவருடைய அறிக்கை, அவருடைய நம்பிக்கை அற்று போயிற்று. அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையில பாருங்க அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் பாருங்க, பலவிதமான கட்டுகளிலே ஜனங்கள் சிக்கி தவிக்கிறார்கள். பாருங்க, இருளிலே புழுவை போல நெளிந்து எங்கே வெளிச்சம் உண்டு என்று சொல்லி மனிதர்கள் ஏங்கி திரிகிறார்கள். யார் எங்களை விடுதலை ஆக்குவார்? பவுல் சொன்னா, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி பவுல் சொல்றார் ரோமருக்கு எழுதும்போது. இன்றைக்கும் ஜனங்களுடைய நிலைமை, அநேகருடைய வாழ்க்கையில ஏண்டா நம்ம பிறந்தோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. பாருங்க, அவர்களுக்கு விடுதலையின் வழியும் தெரியவில்லை, விடுதலையின் நாயகனையும் தெரியவில்லை. நீ அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னைக்கு பக்திக்காக எப்படியாவது தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு என்ன செய்யறான், நடக்கிறான். ஜனங்கள் நடக்கிறாங்க. நடந்தாவது நம்முடைய செஞ்ச அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்று மாலை போட்டு பாத யாத்திரை. அதெல்லாம் என்ன தெரியுமா, செஞ்ச பாவ மனச்சாட்சியை உறுத்துறதுனால இப்படியெல்லாம் செஞ்சு ஏதாவது பிராயச்சித்தம் தேடுவோமா என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்கு விடுதலையின் வழியும் தெரியவில்லை, விடுதலையின் நாயகனையும் தெரியவில்லை. நீங்களும் நானும் அந்த விடுதலையின் வழியை அறிந்து விட்டோம். அந்த விடுதலை நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நம்பிக்கையுள்ள சிறைகளே, நீங்கள் என்ன செய்யுங்க, அரணுக்கு திரும்புங்கள். கட்டப்பட்ட தம் ஜனத்திற்கு தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆறுதலின் வார்த்தை. அந்த வார்த்தை தான், நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த பகுதியில் நாம நம்பிக்கையுடைய சிறைகளே என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்பிக்கையுள்ள கைதிகளே. சிறைக்குள்ள இருக்கிறவனுக்கு பேர் என்ன, கைதி நம்பர் 1, கைதி நம்பர் 2, அப்படிதான் உள்ள இருந்தாங்க. அதை அப்படியே சகரியா சொல்றாரு, நம்பிக்கையுடைய கைதிகளே, நீங்கள் என்ன செய்யுங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இன்றைக்கும் கூட அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்காங்க, கட்டப்பட்டவர்களாய் நம்பிக்கையற்றவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்க ஒருவேளை சுகவீனத்தோடு இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை சமாதானத்தை இழந்து நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்பிக்கையற்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்ததை போல ஒரு சிறையிருப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே. அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே நம்பிக்கையுடைய சிறையில் இருந்தார்கள், நாமோ விடுதலை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபைக்குரிய பரிசுத்தவான்களாகிய நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒருவேளை நீங்க சொல்லலாம், நீங்க சொல்ற விடுதலை என்னுடைய வாழ்க்கையில இல்ல, நான் அதை அனுபவிக்கல, நானும் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கேன். நம்பிக்கையற்ற நிலைமையில ஏன் வாழ்றோம், இந்த உலகத்துல நான் வாழணுமா என்று சொல்லி அநேக கேள்விகளோடு கூட, வேதனையோடு கூட, சஞ்சலத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால்
உங்களுக்கு நேராக வருகிற தேவனுடைய வார்த்தை அன்று சகரியாவின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. இன்றைக்கு பிலதெல்பியா சபையே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுத்திரனல்ல. போய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. ஓ செய்வதை யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, தெய்வமே, சர்வ செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பிக்கையுடைய சிறை கைதிகளைப் போல இருந்தாலும் நமக்கு நம்பிக்கைக்குரிய நம்பத்தக்கவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த இயேசுவினுடைய தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக சகரியாவே அவன் ஒரு மனிதனா இருந்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை சொன்னான். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தேவன் ஒரு பெரிய சலாக்கியத்தை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பத்தக்க ஒருவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை குறித்து அவர்கள் அநேக வேளைகளை புலம்பி தவித்தார்கள். பாருங்க, எசேக்கியேல் 37:11 சொல்லும் பொழுது அவர்களுக்கு எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று. பவுலுடைய பிரயாணத்திலும் கூட யூரோக்கிலிதான் என்னும் கொடிய காற்று வீசிய பொழுது கரை சேர்வோமா அப்படிங்கிற நம்பிக்கை அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ண எல்லாருக்குமே நம்பிக்கை அற்று போயிற்று. நம்பிக்கை அற்று போன பல காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அதெல்லாம் பார்ப்பதற்கு நாம் நேரம் இல்லை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த போராட்டத்தின் பாதையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தால், ஒருவேளை இந்த சிறையிருப்பின் பாதையை நான் கடந்து வர்றேன், நீங்க சொல்ற அந்த காரியமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் அப்படி கட்டப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை அப்படின்னு நீங்க கலங்கினீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, எத்தனை தான் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் வரட்டுமே, எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், மனிதர் மூலமாய் உங்களுக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா. வெறும் நன்மையை தருவேன்னு சொல்லல, எப்படி நன்மையை தருவாரா? இரட்டிப்பான நன்மையை தருவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தேவன் தருவார். ஆமே. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். யாராரு அறிக்கை பண்ணீங்களோ, யாராரு வாயை திறந்து சொன்னீங்களோ, உங்களுக்கு பூரா ரெட்டிப்பான நன்மை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. வெரி குட். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். ஆமென். பாருங்க, நிச்சயமாய் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். நிறைய பெரிய பாட்டு நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்க முடியாது. ஆகவே சுருக்கமாக சொல்லிட்டு இன்னொரு பகுதியை நான் அடுத்த வாரமோ சொல்லலாம் இருக்கேன். ஆனாலும் கூட மெயினான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்படிப்பட்ட சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது? அவர்கள் நல்லா தான் இருந்தாங்க. ஆரம்ப நாட்கள்ல அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இஸ்ரவேலி நீ பாக்கியவான்னாரு. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே
உனக்கு ஒப்பானவன் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா அதே ஜனந்தான் உனக்கு ஒப்பானவன் யாருன்னு சொன்ன ஆண்டவர் அழைத்த அந்த ஜனந்தான் எங்க போய் கிடக்கு? ஜெயில கிடக்கு. சிறையிருப்புனா ஜெயிலு. நம்ம பாசையில சொன்னா எங்க இருக்காங்க? ஜெயிலுக்குள்ள கிடக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன் ஜெயிலு வருது? ஏன் சிறையிருப்பு வருது? ஏன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறான்? அக்கிரமம் பண்றதுனால ஜெயிலுக்கு போறான். பாவம் பண்றதுனால ஜெயிலுக்கு போறான். பாருங்க, பெரும்பாலான சிறையிருப்பு, பெரும்பாலான காரியங்கள் பிசாசின் பிசாசின் மூலமாய் கிரியைகளாய் இருக்கிறது. சில காரியங்கள் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாத போது அந்த சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. சில காரியங்கள் நம்முடைய ஜென்ம சுவாபத்தினால். எத்தனை பேருக்கு புரியுது? தமிழ் தான், அதனால எல்லாருக்கும் புரியும், பிரச்சனை இல்லை. பிசாசின் மூலமா சிறையிருப்பு ஏன் வருகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சில காரியங்கள் பிசாசின் மூலமாய் ஜனங்களுக்கு நேரடியாக வந்துருது. சில தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் என்ன வருமா? தேவ கோபாக்கிலே வரும். அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துச்சு. கீழ்ப்படியாமை, இந்த ஆகாயத்து பிரபுவாகிய கீழ்ப்படியாமையின் ஆவி யாருக்குள்ள இருக்கோ அவர்களுக்கு சிறையிருப்பு வருகிறது. பிசாசினால் நேரடியாக தாக்குதல் அவன் செஞ்சு அவருடைய வாழ்க்கையில சிறையிருப்பு வருகிறது. சிலர் தங்கள் ஜென்ம சுவாபத்தினால் திடீர்னு ஒரு சொன்ன உடனே என்ன செய்யுது? நீயா நானான்னு கொட்டி ஓட்டு பிரச்சனை பண்ணி இவன் அவனை வெட்ட, அவன் இவனை வெட்ட. இது என்ன சுவாபம்? ஜென்ம சுவாபம். வெட்டி முடிச்சோன்னு அவருக்கு என்ன அழைப்பு வந்துடும்? மாமியார் வீட்டுக்கு உள்ள போயிடுவார், ஜெயிலுக்கு போயிடுவார். அப்ப பாருங்க, சிறையிருப்பு வருகிறது சிலருடைய வாழ்க்கையிலே முற்பிதாக்களின் மூலமாய். அந்த முற்பிதாக்களுடைய சாபத்து நிமித்தமாய் அது வருகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவருடைய வாழ்க்கையில அந்த சாபம் பலிக்காது. அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்காங்க, எங்க முற்பிதாக்கள் செஞ்ச பாவத்தினால எனக்குன்னு. அது யாருக்கு இல்ல? தேவ ஜனத்திற்கு கிடையாது. அப்போஸ்தலர் 16:31 என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னா என்ன? பாதுகாக்கப்படுவீர்கள். சேவ். நீங்க என்ன செய்யப்படுவீங்க? பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. அப்படி சொல்லிட்டு விட்டுருதா வேதம்? அது வருது, இது வருது, அது வருது சொல்லிட்டு வேதம் விடுதா? விடல. அதுக்கு ரெமெடி உண்டு. அதுக்கு என்ன உண்டு? அதுக்கு நிச்சயமா அதுக்கு வழி உண்டு. அதிலிருந்து எப்படி விடுதலை ஆகலாம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1லிருந்து 3 வரைக்கும். போதும். சிறைப்பட்டவர்களுக்கும் கட்டப்பட்டவர்களுக்கும் ஒரு விடுதலையை கொடுக்கிற நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா! அப்படி நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் என்ன செய்யுங்கள்? அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். தேவன் கூறுகிற நல்வார்த்தை. தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நல்வார்த்தை. நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா! நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவார். இயேசு இன்றைக்கே தருவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, ரெட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார். இயேசு இன்றைக்கே தருவார். ராஜாவின் சந்நிதானத்தில் நான் என்றென்றும்
ராஜாவின் சந்நிதானத்தில் நான் என்றென்றும் நிலைத்திருப்பே. ராஜாவின் சந்நிதானத்தில் நான் என்றென்றும் நிலைத்திருப்பே. ஆனந்தம் ஆனந்தம் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே போதும் சந்தோஷம். ராஜாவின் அரண்மனைக்குள்ளே போதும் சந்தோஷம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க. இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவார் இயேசு, இன்றைக்கே தருவார். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையுடைய சிறைகள் என்ன என்று சொல்லி நாம் வேகமாக பார்த்து முடிக்க போகிறோம். இன்னொரு 10-15 நிமிஷத்துல நான் அந்த செய்தியை முடிக்க ஆசைப்படுறேன். வேகமா நம்பிக்கையுடைய சிறைகளே பாருங்க. இதற்கு வேதத்துல உதாரணம் என்னன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதை பற்றி சொல்லும் போது அவன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட தாவீதுடைய மறுபக்கத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம குடும்பத்தில் வந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அவ்வளவுதான். நம்மளாம் நடந்தாவே என்ன செஞ்சிடறோம்? பயந்து நடுங்கிடுறோம். ஆனா தாவீதுடைய குடும்பத்துல தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது மிகுந்த அவனை எப்படி ஆண்டவர் ஏன் அப்படி இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னார்னா, இந்த நம்பிக்கையுடைய சிறைகள் கைதியை தான் இப்ப இணைக்க போறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தாவீது அவன் பத்சேபாளிடத்துல பாவம் செய்த பொழுது அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு? ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரித்து ஆண்டவர் என்ன செய்தாரு? நீயே அந்த மனுஷன் சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிக்கும் போது அவன் பயந்து ஒப்பு கொடுக்கிறான். அதுக்கு முன்னால பாருங்க, நியாயப்பிரமாணத்தை அவன் மீறுகிறான். அவன் என்ன செய்யறான்? பத்சேபாலை எடுத்துக்கிறதுக்கு பத்சேபாலுடைய கணவனாகி அவனை என்ன செய்யறான்? பொய் சாட்சி சொல்லி நீ அங்க போ இங்க போன்னு சொல்லிட்டு தித்திரு பண்றான். இல்லாத வேலையெல்லாம் பண்றான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது கொலை செய்யறான். இவனாலேயே அந்த பத்சேபாலுடைய கணவன் பேர் என்ன? உரியா. உரியா என்ன செய்யறான்? கொலை செய்யப்படுறான். வேதம் சொல்லுகிறது 10 கற்பனை, நீ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி 10 கற்பனைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த கற்பனையை அவன் மீறான். 2 சாமுவேல் வாசிக்க வேண்டாம், 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிக்கங்க. அதே மாதிரி 2 சாமுவேல் குறிச்சுக்கலாம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து போய் வாசிச்சுக்கங்க. இப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்குது. திருப்பி பாருங்க, அவன் அந்த அம்னோன்கிறவன் அந்த காரியத்தை நீங்க வீட்டிலாம் போய் வாசிக்கலாம், அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. பாருங்க, அப்சலோம் கொலை பண்றான் அம்னோனை. குடும்பமே ஒரே என்ன எப்படி கிடக்கு? கொலைவெறியும் விபச்சாரமும் இப்படிப்பட்ட காரியங்களுமா இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. ஜீரணிக்க முடியாத காரியங்கள். அதெல்லாம் இப்ப நான் பிள்ளைகளா இருக்கும்போது நான் சொல்ல முடியாது. நீங்க ரகசியமா போய் வீட்டை போய் வாசிச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஆனா இவைகள் மத்தியில வேற ஆளா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? நம்ம அவரை விட்டே போயிருப்போம். வேண்டாம், நீ இந்த இதெல்லாம் ஆண்டவர் நம்ம பின்பற்ற முடியாதுன்னு. ஆனால் இவைகளின் மத்தியில அதற்கு பிறகுதான் தேவன் அவருக்கு வார்த்தை. சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. 3ஆம் சங்கீதம் அத மேல வாசிங்க. அதனுடைய தலைப்ப, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். மக்னாயிம் காடுகள்ல கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் திரிகிறான். ஏன்னா அப்சலோம் கொல்ல பார்க்கிறான். அவன் அப்படி வனாந்தர வாழ்க்கையா திரிகிறான். ஒரு சிறை கைதியை போல அவன் என்ன செய்யறான்?
தெரிகிறான். அவனுடைய வாழ்க்கையில ஏன் இந்த தாழ்வு, ஏன் இந்த தாழ்ச்சி? பாவத்தின் நிமித்தமாய் வந்தது. தேவ ஜனமே, சிறையிருப்பு ஏன் வருகிறது? பாவத்தின் மூலமாய். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாவத்தினால தாவீதுடைய வாழ்க்கையில வந்தபோது அந்த பாருங்க, அவன் தப்பி ஓடுறான். 51 சங்கீதத்தையே அவன் எதுக்காக எழுதினான்? மனம் திரும்பி என்னை மன்னிங்க ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை மறுபடியுமா எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே என்று சொல்லி. இப்ப காரியத்துக்கு வருவோம். இதெல்லாம் மற்ற காரியங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். பாருங்க, சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3:4 வாசிக்கலாம். அப்படி நிறுத்துங்க, அப்படி நிறுத்துங்க. சேலானா என்ன பாஸ், நிற்க. வாசி. ஆனாலும் கர்த்தாவே, மறுபடியுமா ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? புரிஞ்சிருந்தா கையை தட்டி இருப்பீங்க. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பங்கள்ல பலவிதமான மனிதரால் ஜீரணிக்க முடியாத பல பாவ காரியங்கள், அசுத்தங்கள் நடந்தது. உண்மைதான், நடந்துச்சு. அதனால் சங்கீதம் 3:3 சொல்லுகிறது, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் கர்த்தாவே, உங்க வாழ்க்கையிலும் கூட இதே மாதிரி நடந்திருந்துச்சுன்னா, என் குடும்பத்தில் என்னால ஜீரணிக்க முடியாத காரியங்கள் நடந்துருச்சே அப்படின்னு நீங்க ஒருவேளை வேதனையா இருந்தீங்கன்னா, தாவீதை போல சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தாவே. வாசி மறுபடியுமாய். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். இதுதான் நம்பிக்கையுடைய கைதி. அல்லேலூயா. நம்பிக்கையற்று போற மாதிரி நிலைமை, பாவம், சாபம், கீழ்ப்படியாம அசுத்தம் வந்துச்சு. ஆனாலும் கர்த்தாவே என்று சொல்லி அவன் கர்த்தரோடு இணைந்து கொண்டான். இவன் தான் நம்பிக்கையுடைய கைதி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சிறையிருப்பின் பாதையில நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனாலும் நம்பிக்கையுடைய கைதிகள். அரணுக்கு திரும்பும் போது உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஜீசஸ், இன்றைக்கே தருவேன். அதுக்கு டைம் வைக்கல. நாளைக்கு தருவேன்னு சொல்லல, இன்னும் கொஞ்சம் நாளாகும் சொல்லல, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்னு சொல்லல. அவருக்கு அவ்வளவு அவசரம். தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது அவருடைய உயர்வை பார்க்கும்படியாய், நான் இன்னைக்கே தந்துடுறேன், நான் இன்னைக்கே கொடுத்துடுறேன். நம்ம வாசையில சொல்ல போனா இப்படித்தான் சொல்லணும், ரெட்டிப்பான நன்மையை தர்றேன், நான் இப்பயே கொடுத்துடுறேன், இன்னைக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? அது போலதான் நம்பிக்கையுடைய கைதி. இன்னொரு காரணம், நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனாலும் கூட இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்க சில காரியத்தை சொல்றேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷருடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே, நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். மீகா சொல்றாரு, மீகா குடும்பத்துல என்னென்ன போராட்டம், பயங்கரமான போராட்டம் அவருடைய குடும்பத்துல. ஒன்னொன்னா வாசி, அவர் குடும்பத்துல எப்படி எப்படியெல்லாம் போராட்டம் வந்துச்சுன்னு அவர் குடும்பத்துல நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் என்ன செய்யறான்? தகப்பனை கனவீனப்படுத்துறான். நிறைய குடும்பங்கள் நடக்குதா இல்லையா? தகப்பனை வெளியே போ எத்தி வெளியே தள்ளிடுறான், கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க, முதியோர் இடத்துல சேர்த்துறாங்க.
மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். ஆ, மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மகள் என்ன செய்கிறாள்? இதுக்கு ஒரு பெரிய விளக்கமெல்லாம் தேவையில்லை. தாய்க்கு விரோதமாய் அது மீகா குடும்பத்தில் நடந்தது. மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷருடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. பாருங்க, உன் வீட்டாரை உனக்கு சத்துருவா இருப்பான். சத்துருக்கள் நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு. மாமியாருக்கு மருமகனுக்கு பிரச்சனை, தாய்க்கு மகளுக்கும் பிரச்சனை. என்ன போராட்டம் இருந்தாலும் இந்த போராட்டம் வந்தவொடனே நீங்க என்ன செஞ்சீங்க? நிறைய பேர் சொல்றாங்க, இதெல்லாம் வந்துருச்சு, நான்லாம் தகுதியே இல்லை. படிக்கணும், உள்ள புத்தகத்தை படிக்கணும். படிக்கும் போது நமக்கு என்ன செய்யும்? நம்பிக்கை வரும். ஆனாலும் கர்த்தாவே, உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா சிறையிருப்பு இருக்கா? இப்படிப்பட்ட பாதையில உங்களோட குடும்பத்துல போய்கிட்டு இருக்கீங்களா? அப்ப பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தாவே. தாவீது சொன்ன மாதிரி ஆனாலும் கர்த்தாவின் சொல்லுங்க. மீகா போல நீங்க என்ன செய்யுங்க? நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருத்தர் சீக்கிரமா வேகமா வாசிங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே. போதும் பாருங்க. இது யாரை பார்த்து சொல்றாரு ஆண்டவரு? பிசாசை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிசாசை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பிசாசை பார்த்து ஆண்டவரு? உனக்கும், யாருக்கு? பாம்புக்கும் ஸ்திரீக்கும் பகை என்ன செய்வேன்? உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமலே பாவம் செஞ்சாங்க. நம்ம அநேக முறை சொல்லி கேட்டிருக்கோம். அதனாலதான் அவர்கள் மீறினார்கள். பழத்தை தேவன் புசிக்க கூடாதுன்னு சொன்ன பழத்தை புசிச்சாங்க. ஆனாலும் என்ன செய்யறார் ஆண்டவர்? அவங்க தோட்டத்தை விட்டு துக்கத்தோடு வெளியே வந்தாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துக்கத்தோடு வருகிறார்கள். அங்க ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. தோத்து போய் வெளியேறாங்க தோட்டத்தை விட்டு. பாவம் செஞ்சு மீறுதல் பண்ணி அவன் தோட்டத்தை விட்டு வெளியேறான். அங்க ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்றாரு. மனிதனுக்கு ஆதரவாக, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆதரவாக உன்னுடைய ஸ்திரீயின் வித்து என்ன செய்யும்? இந்த பிசாசுனுடைய தலையை நசுக்கும். ஸ்திரீயின் வித்து யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கினார். என்ன சொல்ல வர்றேன்னா, தாவீது மூலமா ஆனாலும் கர்த்தாவே, மீகாவின் மூலமாக நானோவென்றால் ரட்சிப்பின் தேவனையே. எந்த உங்களுடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம் தான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க ஒருவேளை சிறைப்பட்டு போயிருந்தாலும் நம்பிக்கையுடைய சிறை கைதிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் நம்புகிறவர் நம்பிக்கைக்குரியவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்பப்படத்தக்கவர். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இரட்டிப்பான நன்மை அப்படின்னா என்ன? நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். போதும் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக இந்த வருடத்துல ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தை
ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு பதிலா உங்க குடும்பத்துல அவமானம் வந்துருது, தேவைகள் வந்துருது. ஆசீர்வாதத்திற்கு பதிலா அவமானமும் வேதனையும் கண்ணீர் வருது. அப்ப தேவன் உங்களுடைய பொறுமையை பார்க்கிறார். என் பிள்ளை அவமானத்தின் பாதையில நடந்துட்டு போறான்னு சொல்லிட்டு, ரெட்டத்தனையான பலனுக்கு நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன், நல்லா இங்க கவனிக்க, அப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். ரெட்டத்தனையான பலன்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்து விட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில சரி, உங்க வாழ்க்கையில சரி, கொடுக்கணும் இருக்காரு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பிளஸிங் தரணும்னு ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன செய்யுது? உங்களுக்கு நன்மை வருவதற்கு பதிலாக எதிர்மாறா அவமானமும் வேதனையும் கண்ணீர் வருது. ஆனா தேவன் பார்த்துட்டு வைராக்கிய வாஞ்ச என்ன செய்யறாருன்னா, அப்படியே என் பிள்ளை அவமானத்தை பார்த்துட்டான், அவமானத்தை அடைஞ்சிட்டான், இவனுக்கு ரெட்டத்தனையான பலனை தரணும்னு அவர் வச்சிருந்த ஆசீர்வாதத்தை அப்படியே டபுள் ஆக்குறாரு. அல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? அல்லேலூயா! உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறத டபுள் ஆக்கல. நீங்க வச்சிருக்கிற 10 ரூபாயை 20 ரூபாய் ஆக்கலாம்னு சொல்லல. நீங்க வச்சிருக்கிற 1 ஏக்கர் நிலத்துக்கு பதிலாக 2 ஏக்கர் நிலம் தருவார்னு சொல்லல. அவரு கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் என்ன தரணும் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு தீர்மானிச்சிருக்கிறாரோ, நீங்க சகிச்ச வெக்கத்தை சகிச்சதுக்கு பதிலா, அவமானத்தை நீங்க சகிச்சதுக்கு பதிலா டபுள் போர்ஷனா கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா! என் பிள்ளை அவமானப்பட்டான், என் பிள்ளை இப்படி வேதனையின் பாதையில நடந்துட்டான், நான் கொடுக்கணும்னு வச்சிருந்த தேவ தூதருக்கு கட்டளை இடுகிறார், அதை 2 ஆக்கு, அதை டபுள் ஆக்கு. ஒரு வீடா இருந்தா அதை 2 வீடாக்கு. 5 பவுன் நகை வாங்கணும்னு உங்களுக்கு கொடுக்கணும் இருந்தானா அதை 10 ஆக்கு. அல்லேலூயா! இரட்டத்தனையான பலன் வரும். அல்லேலூயா! பாருங்க, யோவேல் 2:25 வாசிக்கலாம். பெரிய சேனையாகிய பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களில் திரும்ப அழிப்பேன். பாருங்க, வெட்டுக்கிளி, பச்சை புழு, எது உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை உண்டு பண்ணிச்சோ, நீங்க இந்த 2023ஆம் ஆண்டு எந்தெந்த நஷ்டத்தை அனுபவிச்சீங்களோ அதற்கு பதிலாக வாசிங்க. நல்ல சத்தமா வாசிங்க இன்னொரு முறை. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை, வாழ்க்கையில என்னென்ன நஷ்டம் அந்த 2023 அடைஞ்சீங்களோ வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த இதான் நல்லா அழுத்தமா சொல்லுங்க. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டியா பாவம் நன்றி செலுத்துவோம். 2020 இது என்ன இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் என்னன்னா ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி. அந்த வசனத்தை கொடுக்கும்போதே பயமா இருக்கும். பாருங்க, 2021ஆம் ஆண்டு எந்த வசனத்தை கொடுத்தாருன்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு. என்னடா இப்படிப்பட்ட வசனத்தை கொடுத்தா இப்படி சொல்லிட்டேன், என்ன எதுக்கு, ஏதாவது ஒன்று நடக்கணுமே நம்மளை கேட்பாங்களே அப்படின்னு. ஆனா அருமையான யோசுவா ஜெயராஜ் அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான கடன் பிரச்சனை பீடிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு அந்த வருஷம் எத்தனை லட்சம் வந்துச்சு பிரதர்? 2,90,000 பாருங்க. 5 வட்டியும் 10 வட்டியும் கட்டிக்கிட்டு இருந்தவர் எப்படி அந்த வருஷம் எவ்வளவு நகை வாங்கினீங்க? பிரைட்லி 6.5 பவுன் நகை. அப்ப பாருங்க, அந்த வசனத்தை நான் பொருத்தி பார்த்தேன். அந்த வசனம் நிறைவேறுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் செஞ்சிட்டாரு.
கடனை பூரா திருச்சி 2,90,000 வர சான்ஸே இல்லை. இதே இல்லை. தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இப்படி வசனம்லாம் வரும்பொழுது சேலஞ்சு. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் 2021 வந்த அந்த வசனம் மாதிரியே நான் என்ன செய்வேன், ரெட்டிப்பான ஒன்று. அந்த வார்த்தையை வாங்கும்போது உண்மை தெரியல, என்ன ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மை, அதை இன்றைக்கே தருவேன்னு சொல்றீங்கன்னு என்ன? நான் சொல்றேன், நிச்சயமா விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில அது நிச்சயமாய் நடந்தேறும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. அவர் கை ஒன்றும் லொல்லு கை கிடையாது, மொண்டி கையும் கிடையாது, பறந்து விரிந்த கை. அல்லேலூயா. அது ஆசீர்வாதத்தின் கரம். அல்லேலூயா. நிச்சயமாய் நிச்சயமாய் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவார். ஆமென். அப்படி கொடுப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புத செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அதிசயம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்தி. அப்படியே நன்மைகளை தருவேன் என்று சொன்னி, ஒரு 2 நிமிஷம், இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புத செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புத செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்னொரு பகுதி என்னால பேச முடியல, நேரம் இல்லை, அதை நான் சைசா ஒரு வார்த்தையில் விட்டு போறேன். அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னால், அரண் என்று சொன்னால் யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாகும் 1:7 சொல்லுகிறது, இக்கட்டு நாளில் அவரே அரணான கோட்டை. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை. அவரிடத்தில் திரும்பும்படியாய் என் ஆண்டவர் அறைகூவல் விடுக்கிறார். ஒருவேளை உலகத்தை நோக்கி நீங்க நடந்து போய்கிட்டு இருந்தீங்கன்னா, மனுஷனை நோக்கி நீங்க போய்கிட்டு இருந்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணாகிய இயேசுவிடத்துக்கு திரும்புங்கள். இந்த 2024ஆம் ஆண்டு மனுஷனை நோக்கி போகாதீங்க. பார்வோனுடைய நிழலுக்கு உனக்கு லட்சையாகவும், எகிப்து நிழலுக்கு உனக்கு வெட்கமாகவும் முடியும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். ஆகவே அரணுக்கு திரும்புங்கள், இயேசுவின் பக்கமாய் திருங்கள். உங்கள் கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்து அவரை பற்றிக் கொள்வோம். கேட்ட வசனத்துக்கு ஒப்பு